இந்த தீபாவளி திருநாள் அன்று கண்டிப்பாக போக வேண்டிய கோயில்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் திருக்கோளூரில் இருக்கக்கூடிய வைத்த மாநிதி பெருமாள். இந்த திருக்கோளூருக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா குபேரன் தன்னுடைய இழந்த செல்வத்தை மீட்ட திருத்தலம் இந்த திருக்கோளூர். நவ திருப்பதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த நவ திருப்பதியில் செவ்வாய்க்குரிய திருத்தலமாகவும் இந்த திருத்தலத்தை பார்க்குறோம். இந்த திருக்கோளூருக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. மதுரகவி ஆழ்வார் வந்து உதித்த திருத்தலமாக நம்ம பார்க்குறது இந்த திருக்கோளூர். இந்த தீபாவளி திருநாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவநிதிகள் குவிந்திருக்கக்கூடிய ஊராக சங்கநிதி, பதுமநிதி, அதே மாதிரி மகா பதுமநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய நவநிதிகளும் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஊர் எது அப்படின்னு பார்த்தா வைத்தமாநிதி பெருமாள் கோயில் தான். அங்கே போனீங்கன்னா ₹1 காயின் போதுங்க. ₹1 காயின் மட்டும் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா பெருமாள் கையிலிருந்தே மறுபடியும் திருப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதை கொண்டு வந்து நீங்கள் எங்கே அதிகமாக பணம் புழங்குறீங்களோ அந்த இடத்துல வச்சிடணும். இது பயங்கரமாக அடுத்த தீபாவளிக்குள்ளே பணம் நிறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா நவநிதிகள் குவிந்திருந்த ஒரு ஊர்ல இருந்து உங்களுக்கு ₹1 கிடைக்குதா, பயங்கர கூட்டம் இருக்கும். இப்போ நம்மளும் சொல்லியாச்சா, இனி நம்மளுடைய பார்வையாளர்களும் அங்கே போயிடுவாங்க. அப்படியே இந்த வருஷம் திருக்கோளூரில் பயங்கர கூட்டம் இருக்க போகுது. இந்த தீபாவளி திருநாளில் மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கும். அங்கே மட்டும்தான் அந்த ₹1 காயின் கிடைக்கும். இதை பண்ணலாம்.